இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. சென்னையில நீ 10 வருஷம் கஷ்டப்பட்டால இந்த பணத்தை பார்க்க முடியாது. வாய மூடுறதுக்கு தான் வல. ஐயோ என் மவளை கொண்டுட்டீங்களேடா பாருங்க. ஐயோ ஐயா சும்மா கூவின்னு இருக்காத. 2000 ரூபாய் துட்ட கொடுத்தனே பாடி எடுத்துன்னு போ. ஐயா நாங்க ரொம்ப ஏழைங்க ஐயா. நான் என்ன அம்பானி பேரனா? ஐயா எங்க முகத்தை பாருங்க ஐயா. நாங்க பணத்தோட முகத்தை தான் பார்ப்போம். பணத்தை கொடுக்கலாம் பாடியை கொடுக்க முடியாது. கஷ்டலாம் போயா சொன்னா கவர்மெண்ட் சர்வன்டே அடிச்சிட்டியா நீ? மக்களுக்கு பிடிக்கலனா கவர்மெண்டே தூக்கி எறிகிற காலண்டா இது. இனி பணம் கேட்டா இந்த மாற்றத்துல ஓம் பணம் தான் இருக்கும். போடா. எங்க 2 பேரையும் நீங்க தான் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும் ப்ளீஸ். பால் கொடுத்து வளர்த்து என் கையாலேயே பால் தோச்சிட்டாலே. சாந்தி இல்லைனாலும் அவ உசுறு உங்களை சுத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த இதுல 10 லட்சம் ரூபா இருக்கு தம்பி. இது சாந்தியோட பணம். எந்த விவரமும் இப்ப கேட்க வேணாம். இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புங்க. இனிமே அந்த கொலகாரனுக்கு நான் தான் எம்ம. பாரோ கனாவோடு போரோ வினாவோடு பாரோ கராவோடு போரோ வினாவோடு பூமியில வாழுறோம் சில காலம் புலம்புறோம் பல நேரம் ஜோராக வாழுங்கண்ணே. ஓ மண்ணோடு சேரும் முன்னே பாரோ கனாவோடு வாழும் பூமிக்கு கொண்டாட்டம் போடுங்கடா. ஓ போரோ வினாவோடு வாழ சீமைக்கு கலங்காம வாழுங்கடா. பூமியில வாழுறோம் சில காலம் புலம்புறோம் பல நேரம் ஜோராக வாழுங்கண்ணே. ஓ மண்ணோடு சேரும் முன்னே அன்போடு வாழும் வாழ்க்கைய நாடும் வம்போடு வாழ்ந்து வாடுறோம். ஓ அல்லாந்து நாமும் போகிற வரையில் மண்டகனத்தில் வாழுறோம். உனக்கு பிறகும் இந்த பூமி உனக்கு பிறகும் இந்த பூமி மாறி போகாம எங்குமே இதுபோல் ஜோராக வாழுங்கண்ணே. ஓ மண்ணோடு சேரும் முன்னே பூமியில யாருக்கு சோகம் இல்லை யாருக்கு வாரம் இல்லை ஜோராக வாழுங்கண்ணே. ஓ மண்ணோடு சேரும் முன்னே நம்மோட மனசு பச்சோந்தி தாண்டா ஒவ்வொரு நாளும் மாறுறோம். குட்டைய போல வாழ்க்கைய மாத்தி மட்டையா அதுல ஊறுறோம். விழுத விழுங்கிய விதைய போல விழுத விழுங்கிய விதைய போல நமக்குள் இருக்கிற விரியத்தை மறக்கிறோம். ஜோராக வாழுங்கண்ணே. ஓ மண்ணோடு சேரும் முன்னே பூமியில யாருக்கு சோகம் இல்லை யாருக்கு வரம் இல்லை ஜோராக வாழுங்கண்ணே. ஓ மண்ணோடு சேரும் முன்னே வாழ்க்கை என்பது 70 வருஷம் தூக்கத்தில் 20 போகுமே. ஓ வெற்றி
வீட்டி பேச்சில் வம்பு வழக்கில் மேலும் 20 போகுமே. மீதி இருப்பது 30 தானே, மீதி இருப்பது 30 தானே. சாதி சண்டைகள் அதுக்குள்ள ஏனே, ஜோராக வாழுங்கண்ணே. ஓ மண்ணோடு சேரும் முன்னே, பூமியில யாருக்கு சோகமில்லை, யாருக்கு பாரமில்லை. ஜோராக வாழுங்கண்ணே. ஓ மண்ணோடு சேரும் முன்னே, ஜோராக வாழுங்கண்ணே. ஓ மண்ணோடு சேரும் முன்னே, ஜோராக வாழுங்கண்ணே. ஓ மண்ணோடு சேரும் முன்னே. என்ன டீல் முடிஞ்சதா? இனிமேதான் ஆரம்பம். என்ன சொல்ற? அந்த கொலைகாரன் மேல எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாதா? 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க. அது அவன் செஞ்ச பாவத்துக்கு சம்பளம். இப்ப எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாதா? போட முடியாது. என்னடா பண்ணுவ? போட வெப்பேன். இவ யாரா புதுசா வந்திருக்கா? நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இவ யாரு? ஐ எம் அட்வொகேட் வித்யா வேணுகோபாலன். தெரியும். என்ன விட அண்ணாச்சியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எஃப்ஐஆர் போட சொல்றேன். ஐ விட்னஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்க எஃப்ஐஆர் போடலனா கமிஷனர் போடுவார். என்ன போட முடியுமா முடியாதா? பாவம் அந்த பொண்ணு. எஃப்ஐஆர் போடாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏங்க இவ்ளோ அநியாயம் பண்றாங்க? எங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். இந்த அண்ணாச்சிங்கிற அரக்கனுக்கு எதிராக ஒரு கேஸ்ல எங்க அம்மா ஐ விட்னஸ். அவங்களோட தான் நானும் போராடிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த முடிவும் கிடைக்கல. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்த அவன் பண்ண கொலைக்கு நான் தான் ஐ விட்னஸ்னு சொன்ன பாரு. ஒரு தில் எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே நான் உன் கூட இருக்கேன். அண்ணாச்சி, அந்த மருதவேலுவும் வக்கீல் பொண்ணும் வந்து என்ன கம்பல் பண்ணி எஃப்ஐஆர் போட வச்சுட்டாங்க. அண்ணாச்சி, எஃப்ஐஆர் கமிஷனர் பேரை சொல்லி மிரட்டினாங்க. கமிஷனர் வால் தானமா? சரி சரி, எஃப்ஐஆர் கிழிச்சு போடு. போடா. இப்ப வாங்கடா பார்க்கலாம். ஆஹா, காஃபி பிரமாதமா இருக்கு. அப்படியே எங்க அப்பா போடுற மாதிரியே இருக்கு. எல்லாரும் அம்மான்னு தான் சொல்வாங்க, நீங்க அப்பான்னு சொல்றீங்க. அது நான் பிறந்தப்ப எங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். We are in the same boat. என்ன சொல்றீங்க? நான் எங்க அப்பா முகத்தை பார்த்ததே கிடையாது. இறந்துட்டாரு. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கு? அப்பா ஞாபகம். பிரிஞ்சிருக்கும் போதுதான்
பாசத்தோட அருமையே தெரியுது. நகரத்து பாசம் குளம் மாதிரி எப்ப வேணாலும் வத்தி போலாம். ஆனா பட்டிக்காட்டு பாசம் கடல் மாதிரி வத்தவே வத்தாது. பழகிட்டா உசுரையே கொடுப்பாங்க, வெறுத்தா உசுரை எடுக்கவும் தயங்க மாட்டாங்க. என்னைய மாதிரி கிராமத்து பசங்க. ஒன்னு சொல்லவா, உங்களை கட்டிக்க போறவ கொடுத்து வச்சவ. உங்களை கட்டிக்க போறவர் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவர். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏதோ ஏதேதோ எண்ணம் வந்து தூண்டில் மீனாகிறேன். ஏனோ ஏனேனோ தூக்கமெங்கும் உந்தன் பிம்பம் காணுகிறேன். தொட்டு போகும் உன் சுவாச காற்றை கட்டி போடுவேன். நான் கட்டி போட்டு என் சொந்தம் என்று உயிரிலே மூடுவேன். காதல் கண்தானம் செய்ததென்று எனக்குள் உன்னை பார்க்கிறேன். தூக்கம் இன்றி என் போர்வையோடு உந்தன் கதையை பேசுகிறேன். எந்தன் கனவில் நீ வந்து தீண்ட கண்கள் விழுகிறேன். ஓ நாகம் போல என் கண்ணம் எங்கும் ரேகை நான் காண்கிறேன். ஊரல் போடும் பார்வை போதும் உன்னை பொம்மையாக்கி என் வீட்டில் வைத்து கூட்டிக் கொள்ள வேண்டும். நில்லாமலே கால்கள் ரெண்டும் எங்கெங்கிலும் தாவியே ஓடுதே. என்னாகுமோ என்ன ஆகுமோ உன்னால் மாறி போகிறேன். நானும் நான் என்று நம்பவில்லை, என்னை நீ மாற்றினாய். காலை மாலை என் உள்ளே வந்து பூக்கள் வீசி ஓடுகின்றாய். முற்றுப்புள்ளி இல்லாத ஆசை நெஞ்சில் பூத்ததோ. என் எல்லை கோடு உன்னாலே என்று கொள்ளை போகின்றதோ. தூரல் போடும் பார்வை போதும் உன்னை பொம்மையாக்கி என் வீட்டில் வைத்து பூட்டிக் கொள்ள வேண்டும். நில்லாமலே கால்கள் ரெண்டும் எங்கெங்கிலும் தாவியே ஓடுதே. என்னாகுமோ என்னென்னாகுமோ உன்னால் மாறி போகிறேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அந்த அண்ணாச்சி ஒரே போடு. இந்த மாதிரி ஜென்மங்களை உயிரோட விட்டு வைக்க கூடாது. பொறுமையாரு கோத்தணும் எப்படி சாரி மேடம்.